ஒரு சின்ன குட்டி பையனுடைய தகப்பனார் கடந்த நாட்களிலே ஒரு நல்ல ஒரு சாட்சி அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப ஆண்டவருக்குள்ள பக்தியான ஒரு குடும்பம். அப்போ வந்து அந்த பிள்ளையை கொண்டு போய் சேர்த்தது வந்து ஒரு 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 ஹிந்து சமாச்சார அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ வந்து அதில் தான் அவன் படிச்சுட்ருக்கிறான். அப்போ வந்து அங்கே பொதுவாக வந்து அந்த ஸ்லோகம் எல்லாம் அவங்க பாடுவாங்க. ஆனால் வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறைய பேர் அதை வாயினால் கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா உச்சரிக்க மாட்டாங்க. பொதுவாக வந்து விக்கிரகங்களுக்கு முன்பாக நம்ம யாருமே கை கட்டி என்ன பண்ண மாட்டோம், நிற்க மாட்டோம். அதற்கு முன்பாக நம்ம வணங்க மாட்டோம். இது வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அது நம்முடைய வேதத்தின்படி உள்ளது, கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறது, அதனால நம்ம செய்ய மாட்டோம். அப்போது இந்த ஆயிரக்கணக்கான குழந்தைங்க அப்படியே லைனாக நின்றுட்டு இருக்கும்போது எல்லாரும் அந்த கடைசி நேரத்தில் அந்த விக்கிரகத்துக்கு நேராக வணங்கும் போது இந்த பையன் மட்டும் பின்னாடி கை கட்டிட்டு அப்படின்னு நின்னாங்க. அப்போ நிறைய நாள் வந்து அந்த சுற்றி இருக்கிற அந்த டீச்சர்ஸு எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணிட்டு வந்தாங்களாமா. ஆனால் அந்த கை எடுக்கிற நேரத்தில் இவங்க இப்படியே நிற்பானோம், அப்படியே அந்த அந்த ப்ரேயர் முழுக்க அப்படி தலையை கீழே குமிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு. அப்போ ஒரு நாள் எல்லாரும் கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் உனக்கு என்ன, நீ வந்து வணங்க மாட்டியா அப்படின்னு பயங்கரமான ப்ரெஷர். அவன் வந்து அந்த ஸ்கூலில் இருந்து அவன் வெளியே துரத்துற மாதிரி. அப்படின்னா இந்த ஸ்கூலில் நீ ஏன் படிக்கணும் அப்படின்னா அவங்க அப்பாவை கூப்பிட்டாங்களா. அப்போது அவங்க அப்பா வந்து அவனை மேலே இருந்து கூட்டிகிட்டு வரும்போது சொன்னாராம்மா, இந்த பாரு நீ வந்து இந்த ஸ்கூலில் படிக்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை, உன் டிசியை கொடுத்தா கூட நான் வாங்கிட்டு போய் வேறு ஸ்கூலில் நான் உன்னை சேர்த்துருவேன். ஆனால் நமக்கு யார் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன், கர்த்தர் தான் முக்கியம். அதனால அவங்க முன்னாடி வந்து நிற்கும் போது நீ பயந்துட்டெல்லாம் பேச வேண்டாம், நீ ஏன் அதை செய்ய மாட்டேன்றதை அவங்களுக்கு சொல்லிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இவங்க தகப்பனார் சொன்னாங்களாம். யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணுறானா மேடம், அப்படியெல்லாம் இல்லை ஜெபம் பண்ணாதீங்கன்னோ இல்லை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறான்னா பிரச்சனை இல்லை. ஸோ அவனுக்கு அது பிடிக்கல, அதனால அமைதியாக அவன் கை கட்டி நிற்கிறான், அதையே அவன் கண்டுக்காமல் விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு அவர் சொன்னாராம். ஆனால் அந்த அந்த குட்டி பையன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கூல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, படிப்பு இல்லைன்னா கூட இல்லை, அவங்க அப்பா அந்த பையன் அவங்க தாத்தா எவ்வளோ பெரிய வைராக்கியம். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படி வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் நமக்கு எழுப்பி தரணும் அப்படின்னு. ஆமே. ஆனால் சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எல்லாம் வைராக்கியமே நிறைய பேருக்கு இல்லை, சுத்தமாக அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. அது என்ன பிரச்சனை, அது இன்னைக்கு உலகம் அப்படி தான் போய்கொண்டிருக்கிறது. நான் வந்து மதத்தை மட்டும் குற்றப்படுத்தி அப்படியெல்லாம் சொல்லலை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே நீ என்னை போல ஒரு சுரூபத்தை நீ என்ன பண்ண வேண்டாம். அவ்வளோதான் கர்த்தர் பைபிளில் சொல்லி இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை நீங்க ஒரு டைம் அல்ல, நீங்க மரணம் வரைக்கும் எப்படி இருக்கணும்னு சொன்னா அவ்வளோதான், நான் வைராக்கியமாக தான் இருப்பேன்னு நீங்கள் முடிவெடுங்க. நான் நம்புகிறேன் ஆண்டவர் எந்த இடத்துலையும் உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஒரு பெரிய வைராக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கையிலே ஒரு டைம் அற்புதத்தை பார்த்தன்னா இனி மனுஷனையும் சுற்றி இருக்கிறதையும் அல்ல, திரும்பவும் நான் ஜெபத்தில் உட்கார்ந்து அந்த காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவேன். மறுபடியும் நான் ஜெபத்தில் உட்கார்ந்து அந்த காரியத்தை மீட்டு எடுப்பேன். என் ஆண்டவரை தொடுற வரைக்கும் நான் கர்த்தரை விட மாட்டேன். கர்த்தர் எனக்காக செய்ய போறாரு, நான் சோர்ந்து போக மாட்டேன். அந்த காரியத்தை ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும் நான் அவரை விட மாட்டேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ சூழ்நிலையில கர்த்தர் என்ன தூக்கி எடுத்தாரு, என் ஜெபத்தை கேட்டாரு, ஓ ஹalleluya, என்னுடைய உபவாசத்தை கனம் பண்றாரு. இனியும் கர்த்தர் எனக்கு அதை செய்ய வல்லவராய். ஆமென் சொல்லுங்கள். கரங்களை தட்டி ஆகும் எல்லாம் ஆகும். நன்றி அப்பா, நன்றி. கரங்களை தட்டி பாடும்போதே நடக்கட்டும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாமா. ஓ ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாமா. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே இப்ப கைகளை மேல உம்மாலாகாத ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத. எல்லாம் முழு பலத்தோடு சொல்லுவோம். நன்றி அப்பா. எஸ் விசுவாசத்தோடு இப்ப சொல்லுவோம். ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். இயேசுவே அந்த ஜெப மகிமை உச்சப்படட்டும். எல்லாம் ஆகும் சொல்லிக்கொண்டே ஆகும் எல்லாம் சொல்ல 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 இப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அந்த வியாதியில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். வறண்ட நிலங்களை நீரூற்ற மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. ஆவாத்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலங்களை நீரே ஐயா நீரே. ஆவாத்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா இயேசுவே என் மேல் இறங்கும் ஆண்டவரே. ஓ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம். Praise Jesus. கிருபை 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 எல்லாமே உம்மாலாக. ஹalleluya எல்லாமே உம்மா. இப்போ கரங்களை மேல தட்டி ஆகும் சத்தமா பாடுங்க எல்லாரும் எல்லாரும். நெடுநாட்களாய் காத்திருக்கிறது கர்த்தரால் ஆகும். பிள்ளையினுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு கர்த்தரால் ஆகும். ஓ ஜீசஸ். ஓ எல்லாமா உம்மாலேதான். ஓ எல்லாமா உம்மாலேதான். எல்லாமா. ஹalleluya ஆமென் சொல்லுங்க. அப்போ சத்துரு வந்து நம்ம ஜெபிக்காதபடி நம்மளை திசை திருப்பும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். எதுல அப்படின்னு சொன்னா, ஒரு விசை எனக்கு அற்புதம் செய்த கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும். உங்க மனசு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். நீங்க ஒருவேளை நிறைய பேர் அவிசுவாசத்தோட இந்த இடத்துல வந்திருக்கலாம். நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், நான் எவ்வளவு உபவாசம் இருக்கிறேன், ஆனா இந்த காரியம் மட்டும் மாறலையே. இதெல்லாம் மாறிச்சே, இதெல்லாம் மாறிச்சே, இந்த காரியம் மாறாதா? பலர் மாறாதுன்னு சொன்னா கூட நான் நம்புறேன், இல்ல என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க தொடர்ந்து அதற்காக விசுவாசத்தோட நீங்க அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. ஏற்ற காலம் வரும்போது அதுல ஒரு மாற்றத்தை உங்களுடைய கண்கள் கண்டிப்பாக அதை காணும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் வந்து மாறக்கூடாது. நம்மளை நிறைய நேரத்தில் திசை திருப்புவதற்கு ரொம்ப முயற்சி எடுப்பான்றதுல ரொம்ப அர்த்தத்துக்குரிய ஒரு வசனம் என்னன்னா, ஆபிரகாம் சாராய் அவங்களுடைய வாழ்க்கையில். ஆனால் சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டமானது தான். ஏனென்றால் அத்தனை வருஷமாகி இன்னும் குழந்தை கிடைக்கலன்ற போது ஒரு தடுமாற்றம் வரத்தான் செய்யும். அது எத்தனை நாள் காத்திருந்தாலும் அந்த ஒரு சின்ன தடுமாற்றம். உடனே ஆகார் அவங்க சாராய் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவரை பார்த்தாலே இதுவா இருக்கு. சரி, அது சில நேரங்கள் இந்த பெண்களுக்கு ஒன்றும் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, தான் கூட அவமானத்தை வாங்குவேன், ஆனால் யார் வாங்க விட மாட்டாங்க. கணவனார் வாங்குறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. தன்னை யாராவது திட்டினா கூட பரவாயில்ல, ஆனால் தன்னுடைய கணவனாரை யாரும் திட்டிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப இதுவாக இருப்பாங்க. அப்போ அப்படி நினைக்கிறேன் நான். ஒருவேளை அவங்களுக்கு வந்து சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதிர்த்து நிற்கிறதே என்னதான் அப்படின்னா, அந்த பாசம் தான் இடையில வந்து நிற்கும். இந்த பாசம் இருக்கு பாருங்களேன், இந்த அன்பு இருக்கு பாருங்களேன், இது சில நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றி போடும். அப்போ இந்த தாயார் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் இடத்துல
சேரும். அப்படியே வந்து திசை திருப்பி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் காத்திருக்க பண்ணி சொல்லி இருக்கிறாரு, இது நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த சின்ன நேரத்துல இதுவரையிலும் ஆபிரகாம் காத்திருந்தாரு, இதுவரையிலும் அவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனா இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசும்போது ஆமா அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டா இருப்பாருங்களேன். அப்போ அந்த ட்ராக்கே அப்படி சேஞ்ச் ஆகி மாறி போகுது. இப்போ அதனாலே ஒரு பெரிய சூழ்நிலை மாற்றங்கள் உண்டாகிறது. ஆனால் ஆண்டவர் 100 வயசுல செஞ்சாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கர்த்தர் செய்தார். அப்போ சில நேரங்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களை பாசத்து நிமித்தமாய் திசை திருப்புவார்கள். சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு உங்க மேல வச்சிருக்கிற அன்புனால லைட்டா உங்களை சேஞ்ச் பண்ணி நீ ஏன் இன்னும் இப்படி இருக்கணும், நீ ஏன் இன்னும் வெயிட் பண்ணணும், நீ ஏன் இன்னும் காத்திருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபத்தை முழங்கால நம்புற அளவிற்கு வேற எதையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சொல்லுங்க எல்லாருமே, வேற எதையுமே நீங்க நம்பிடக்கூடாது. ஜெபத்தை நம்புற ஆண்டவரை நம்புற நம்ம கடைசி வரைக்கும் அதிலே உறுதியா இருப்போம். நிச்சயமா சொல்றேன், நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். யார் திசை திருப்பினாலும், இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களை திசை திருப்பலாம், வேண்டாம் அப்படி பண்ணலாம், அந்த முயற்சி எடுக்கலாம், இந்த முயற்சி எடுக்கலாம், அவரை பார்க்கலாம், இவரை பார்க்கலாம், இதை யோசிக்கலாம், அதை யோசிக்கலாம். நான் சொல்றேன், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே, சத்துருவோ மனிதனோ எங்களை திசை திருப்ப பார்க்கும்போது ஆண்டவரே நாங்கள் ஒரே ஒரு திசை உம்மை மட்டுமே நாங்கள் நோக்கணும். ஆண்டவரே நாங்கள் அதில் வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பக்கூடாது. நாங்கள் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் ஆண்டவரே, உங்கள் மேலே நாங்கள் விசுவாசமாக இருக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, அதற்கு எங்களுக்கு ஒரு இரக்கத்தை கர்த்தர் பாராட்டுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு கூட கர்த்தாவே, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர். அல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா பார்த்து, ஆண்டவரே, யார் எங்களுடைய மனதை குலைத்து போட நினைத்தாலும், யார் எங்கள் திசையை திரும்ப நினைத்தாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்க, சொல்லுங்க ஆண்டவரே, உம்மையே நோக்கி பார்க்க, உங்களை நோக்கி பார்க்க சொல்லுங்க ஆண்டவரே. நாங்க அந்த பக்கமோ இந்த பக்கமோ சாயாமல் ஆண்டவரே, நாங்கள் மனிதர் காட்டுகிற வழியிலே போகாமல் உங்க பாதத்துல உட்கார்ந்து அதுல ஒரு வெற்றியை கண்டுகொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு இரக்கத்தை கட்டளை இடுவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அறிக்கை செய்யுங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும். கர்த்தருடைய கரத்தினால் எல்லாம் ஆகும். ஆமென். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அப்போ நம்ம ஒன்றை என்ன பிடிச்சுக்கொண்டு, நான் உறுதியாய் பிடித்து அதை தொடர்ந்து நான் போவேன். என் தேவன் எனக்கு அதை கண்டிப்பாக செய்து முடிக்க வல்லவராக இருக்கு. யோசேப்பு நெடுநாளாய் காத்திருந்து, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக காத்திருந்து, கடைசியில் என்னதான் இருந்தாலும் மாம்சம் தானே, இத்தனை வருஷமும் காத்துட்டு இருக்கிறதுனால அப்போ ஒரு வார்த்தை சொல்றான், இல்லை நீங்க ராஜாவினிடத்துல போகும்போது என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோ அப்படின்னு. அப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம சொன்னாதான் அவனுக்கு ஞாபகம் கேட்கல. ஒருவேளை யோசேப்பு கெஸ் பண்ணியிருப்பான், ஏன்னா அவனுக்கு நல்ல டிசைனிங் ஸ்பிரிட் நிறைய இருக்கு யோசேப்புக்கு. நம்ம இந்த உயர்த்தப்படுவது, ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் ஒரு காரணமா சொல்றது உங்களுக்கு புரியுதுல? இப்போ இந்த சிறைச்சாலையில இவன் சுயம்பாயிகளின் தலைவனுக்கும் பானபாத்திரக்காரனுக்கும் சொப்பனத்தினுடைய விளக்கம் கொடுக்குறான் பாருங்களேன். அந்த விளக்கம் கொடுக்கும்போது இதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே காரணம் இல்லாம எதுவுமே என்ன பண்ணல, நடக்கல. அப்போ இவனுக்குள்ளே நான் அப்படி யோசிக்கிறேன், யோசேப்பு அவருக்குள்ளேயே ஒரு எண்ணம் வந்திருக்கும். அப்போ இன்னைக்கு இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு நான் இப்படி ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அது அப்படின்னு நடக்குது அப்படின்னு சொன்னா, சம்திங் இவனை கொண்டு கர்த்தர் எனக்கு என்னமோ ஒண்ணு கேட்கல, என்னமோ ஒண்ணு செய்ய போறாரு. அப்ப யோசேப்புக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் இவனுக்கு ஞாபகம் இருக்கிறது மாதிரி நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிடுவோம், கர்த்தர் குறிச்ச நாளைக்கு முன்னாடி அவர் அவசரப்பட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. இல்ல கர்த்தரை நம்பல, விசுவாசிக்கல, விசுவாசத்துல தடுமாறி போயிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்லல. ஆனா எதுக்கும் அவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கணும்னு எக்ஸ்ட்ரா ஒண்ணு பேசுறாரு. ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை
என்ன பண்ணிட்டாராமா? மறந்துட்டாராம். இப்போ அவங்க எஜமானன் ஒரு சொப்பனம் பார்க்கிறாரு. அப்போ அவனுக்கு திரும்ப கேட்கல. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா நீ சொன்னதுனாலதான் அவன் ஞாபகம் வச்சுட்டு உன்னை ராஜாவுக்கு முன்னாடி போட்டு உன்னை கொண்டு போய் நிக்க வைக்கணும்னு அவசியம். இத்தனையும் உன் வாழ்க்கையில செஞ்சு கொண்டு வந்திருக்கிற நானு இதை செய்ய மாட்டேனா? ஏன் அவனுக்கு எந்த நேரத்துல எப்ப ஞாபகம் கொடுக்கறதுன்னு எனக்கு கேட்கல. அதான் சிலர் சொல்லுவாங்கல்ல, என்ன ஆண்டவரை நம்பி இருந்தா நம்ம இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாமா, நம்ம இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். கேட்கலையா? நம்ம இந்த மாதிரி நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. அது உண்மைதான். நம்ம சாப்பிடாம நம்ம வயிற்று நிரம்பிடுமா? நிறைய பேர் நிறைய கேள்வி கொடுப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், உண்மையா ஆண்டவரை நம்புறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாம போகவே போக. அல்லேலூயா. மறக்க பண்ணின ஆண்டவர் ஞாபகப்படுத்துறதுக்கும் அவரால் முடியும். ஆமென். அதான் யோசேப்புக்கு மட்டும் இல்லை, நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்பா நீ சொல்றதுனால நடக்கும் அப்படின்னு நீ நினைக்க வேண்டாம். நான் இத்தனையும் செய்தேன், அதையும் என்னால் செய்ய ஆண்டவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாமியார் மருமகள் இருக்காங்கன்னு வைங்களேன், இந்த மருமகள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இல்லை மாமியார் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாமியார் கர்த்தரையே நம்பி இருக்காங்க, இல்லை மருமகள் கர்த்தரையே நம்பி இருக்காங்கன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது யாராவது ஒருத்தர் சொந்தக்காரங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ ஆண்டவரை நம்புற, கரெக்டு தான், நீ ஆண்டவரை விசுவாசிக்கிற உண்மைதான், ஆனா எதுக்கும் இந்த மாதிரி ஒன்ன கொஞ்சம் போட்டு கேட்கல, அது எக்ஸெட்ரா, அதுல என்ன வேணாலும் உங்களுக்கு ஃபில்அப் பண்ணிக்கங்க. நீங்க எதை வேணாலும், எதுக்கும் இந்த மாதிரி ஒன்றை நீ பண்ணி வச்சிரு. 100% நம்மள ஆண்டவரை நம்பித்தான் இருக்கிறோம், ஆனால் நம்மளும் ஏதாவது ஒரு முயற்சி கேட்கல செய்யணும். நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணி தான் வைக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா ஐயோ சரி வராது, நீ வெறும் கடவுள் நம்பிட்டே இருக்காத அப்படின்னு. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இல்லவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒன்று அல்ல, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சகலத்தையும் நாம் அல்ல, நமக்காக அவரே செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்க உயர்வதற்கு, நீங்க வளர்வதற்கு இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறது கூட தவறல்ல. ஆனா இன்னொருத்தரை பனிஷ் பண்ணுவதற்கு, இன்னொருத்தரை நமக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கு விரோதமா செய்யறதற்கு கண்டிப்பாக நீங்க எதையுமே யோசிக்க கூடாது. அது மொத்தத்தையும் யார் கரத்துல வைக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் கரத்திலேயே வைக்கணும். ஹல்லேலூயா. இதுவரையிலும் என் ஜெபத்தை கேட்டவர், இனியும் என் ஜெபத்தை கேட்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தர் சமூகத்துல நம்ம கேட்க போறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். நீ ஆதியிலே ஜெபித்த ஜெபம், உன்னுடைய வைராக்கியம், ஹல்லேலூயா, ஆண்டவரை நெருங்கி பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம் இல்ல, அதை திரும்பவும் ஒரு விசை பெறுவதற்கு இப்பொழுது கடந்து போகிற அந்த சூழ்நிலையின் மத்தியில, இப்பொழுது கடந்து போகிற அந்த வேதனையின் மத்தியில கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, அன்னைக்கு நான் உனக்கு செய்கிறது உண்மையானால் இன்றும் நான் உனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறேன். அன்று உன்னை நடத்தினது உண்மையானால், அன்று தப்புவித்தது உண்மையானால், இன்றும் தப்புவிக்க பண்ணினது உண்மையா இருக்கிறது. நீ வழியை தேட வேண்டியது அங்கும் இங்கும் அல்ல. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. கர்த்தர் நிச்சயம் இரக்கம் செய்வார். அவர் வாக்கு மாறாத கர்த்தர். ஹல்லேலூயா. நன்றி. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க எல்லாரும், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இப்ப சொல்லு, உம்மைத்தான். நன்றியப்பா. சேர்ந்து எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன்.
செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. Praise the Lord. இயேசுவே எனக்கு செய்யுங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை கைய மேல தட்டி. ஓ நான் நம்பி இருக்கேன் இயேசுவே. Praise the Lord. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்வோம். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்வோம். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே செஞ்சிடுங்க, இப்பவே செஞ்சிடுங்க. ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே செஞ்சிடுங்க, இப்பவே. இப்ப கைய மேல உம்மைதான் இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி நன்றியப்பா, நன்றியப்பா, செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை நமக்காக செய்கிற, எண்ணி முடியாத அற்புதங்களை நமக்காக செய்கிற ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை. ஐடியா எல்லாத்தையும் தூக்கி நம்ம சில நேரத்தில் மூட்டை கட்டி வச்சிடணும். ஆண்டவரா நமக்கு உயர்வதற்கு, வளருவதற்கு, நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு சில ஐடியாஸை கர்த்தர் தருவார், அது வேற. ஆனா சிலர் நம்மளுக்கு ப்ரீச் பண்ணுவாங்க, சிலர் நம்மளை அந்த ஐடியாவுக்கு நேராக உந்தி தள்ளுவாங்க. சில ஐடியா சத்துருவனாலே கொடுக்கப்படும். ஆனா நீங்க அந்த ஐடியா பேர்லயே போயிட முடியாது. யாக்கோபுக்கு ஐடியா கொஞ்சமா, எத்தனை ஐடியாஸ். ஆனா பிந்தி தனித்திருக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடுவது இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் படிக்கிற காலத்துல அந்த படிக்கிற இடத்துல முக்கியமான ஒரு நபர், ஒரு நல்ல தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒரு நபர், நல்ல கேரக்டர், ரொம்ப ஒரு பர்சனாலிட்டியான, ஒரு சுத்தமான, அப்படின்னா ரொம்ப டேலண்ட் உள்ள ஒரு பர்சன். அப்போ அங்கே இருந்த ஒரு அக்கா, அவங்க எனக்கு அக்கா, ஒரு டீச்சர், சண்டே ஸ்கூல் டீச்சர் மாதிரி ஒரு அக்கான்னு வைங்களேன். அவங்களுக்கு அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இவங்க தான் மூத்த அக்கா. தனக்கு கீழே 3 தங்கச்சிங்க, ஒரு தம்பி, இத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த அக்காவுக்கு என்னன்னா வயது ரொம்ப அதிகமாயிடுச்சு, இவளுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். இப்போ இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த 3 தங்கச்சிங்க தம்பிகளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. எல்லாருமே இந்த அக்காவை நம்பிதான் இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணத்தை தள்ளி போட்டு இவங்க எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா இவங்களுக்கு ஏஜ் தாண்டிடும், யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க.
அப்போ இவங்க ரொம்ப ஜெபிக்கிறவங்க, நல்ல சண்டே ஸ்கூல் டீச்சர். இது நடந்த சம்பவம். ஆண்டவருக்குள்ள ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க, ஒரு ப்ரேயருக்கு கூட அவங்க மிஸ் ஆனது கிடையாது. ஆனா அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இப்போ கல்யாணம் பண்ண போற பர்சன் தான் முக்கியமான நபர். அவர் நமக்கு கோஆபரேட் பண்ணல அப்படின்னு சொன்னா நம்முடைய தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி வைக்க கொடுக்க முடியாது, நம்முடைய தம்பிக்கு கல்யாணம் பண்ண முடியாது. அப்போ நம்ம கல்யாணம் பண்ணுகிற பர்சன் வந்து சரியான ஆளா இருக்கணும். அவங்க மனசுல நினைச்சது தப்புல அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா அதற்காக ஜெபம் பண்ணிருக்கணும். ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு அதை தாருங்க அப்படின்னு அப்படி ஒருவேளை காத்திருந்திருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன இல்ல, அந்த மதிப்புக்குரிய அந்த நபரோட அவங்க பழக ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நம்ம வந்து இந்த நபரை வந்து மட்டும் திருமணம் பண்ணிட்டோம்னா இவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு, நம்ம சொல்றது எல்லாத்தையுமே இவர் கேட்டுருவாரு. ஸோ இவர் நம்ம வாழ்க்கையில இணைஞ்சிட்டாருன்னா நம்ம தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், நம்ம தம்பியை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், நம்மளும் செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சு அந்த மனுஷனிடத்துல பேசி பழகி அவரை நேசிச்சு, அந்த நபர் வந்து கிட்டத்தட்ட இந்த சிஸ்டருக்கும் அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு குறைவு. அவர் வந்து 8 வயசு குறைவான ஒரு பர்சன். 8 வயசு கம்மியான பையன், இவங்களுக்கு 8 வயசு அதிகமானவங்க அவங்க. ஆனா அவங்க அதெல்லாம் பார்க்கல. சரி, அவங்களுக்கு என்னன்னா தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி யார் இருக்கா, நம்முடைய சகோதரிகள் இருக்காங்க. ஸோ இவரை நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. திருமணம் முடிஞ்சிருச்சு. இவங்க ஆசைப்பட்டு அவங்க நினைச்சது மாதிரியே அந்த அவர் ரொம்ப நல்ல மனுஷன் இல்ல, இவங்க ரொம்ப அழகா கோஆபரேட் பண்ணாரு. அந்த தங்கச்சிகள் எல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, அந்த தம்பிகளை எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. ஆனா அதெல்லாம் முடிஞ்சு இவங்களுக்கு சில வருடங்கள் தாண்டின உடனே இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, எப்பவுமே பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் குழந்தை பேர், ஜென்ஸுக்கு வந்து அந்த குழந்தை பேருன்றது இல்லை. ஆனால் இப்போ லேடிஸ்க்குன்ற போது குழந்தை பேர் அவங்க பெத்தெடுக்கும் போது சிலர் வந்து அந்த குழந்தைய கன்சீவாக இருக்கும்போது ரொம்ப அதிகமாக குண்டாவாங்கல்ல, உடம்பு அவங்களுக்கு வெயிட் போடும். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் அவங்களுடைய பலவீனமாக இருக்கணும், அவங்களுடைய தோல் எல்லாம் கொஞ்சம் சுரும். அந்த 2 குழந்தைய பெத்தெடுத்து அந்த குழந்தைங்க 2 வயசு அந்த பால் கொடுத்து அந்த பால் குடி மாறணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இளமையினுடைய தோற்றம் வந்து கண்டிப்பாக ஜென்ஸை விட சிஸ்டர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிடும். ஏன்னா அவங்களுடைய ரத்தமே உறிஞ்சு பிள்ளையை வளர்த்துறாங்கல்ல. அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு வேற ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்களுடைய தோற்றம் வந்து கொஞ்சம் குழந்தைய பெத்தெடுத்தோன்னா வித்தியாசமாயிருச்சு. அவங்க கொஞ்சம் வயதான தோற்றமாய் தென்பட ஆரம்பிச்சாங்க. இவர் ரொம்ப இளமையாவே தென்பட ஆரம்பிச்சிட்டார். ஆனா இவருடைய யார் பேசினா என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, இவருக்கு அந்த சிஸ்டர் மேல கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பு வந்து கடைசியில் ஒரு ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த சிஸ்டர் அப்படியே விட்டுட்டு அவர் வந்து இன்னொரு சகோதரியோட நேசம் வைத்து அப்படியே அவருடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பித்தார். அப்படியே உடைஞ்சு போனாங்க தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை. அப்போ அவங்க 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 ஆண்டவரிடத்துல சொல்லும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல ஆண்டவரே, எனக்குள்ள நிறைய ஐடியாஸ் இருக்கலாம், ஆனா எனக்குள்ளே இருக்கிற ஐடியாஸின் படி நான் முடிவெடுக்கும் போது சில நாட்கள் தான் சரியா இருக்குமே தவிர அது கடைசி வரைக்கும் என்னவா இருக்காது அப்படின்னா. ஆனா அதே நேரத்துல இவங்க இந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்காம கர்த்தர் சமூகத்துல கொடுத்திருந்தா கர்த்தர் நல்ல மாப்பிள்ளையை கொடுத்திருப்பாரா? கேட்கல. அப்படி ஒருவேளை இவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆனா கூட மற்ற 3 பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கர்த்தர் பலன் தந்திருப்பாரா? கண்டிப்பா தந்திருப்பாரு. இவங்க வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கும். அதனால ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதுமே உங்க ஐடியாஸை நீங்க ரொம்ப யோசிக்கணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஞானம் கொடுக்கறத செய்யுங்க. ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து எதிர்காலம் எதையுமே யோசிக்காம ஜெபமே பண்ணாம உங்க சரீரத்துல எடுக்கிற சில முயற்சிகள் வந்து உங்களை எதுல கொண்டு போய் விடும்னா பெரிய பெரிய தோல்வியில கொண்டு போய் விட்டுரும். இதை என்னுடைய ஊழியத்துல நான் பார்த்த நபர்கள் 1-2 பேர் இல்ல, நிறைய பேர் எதுல மாட்டுறாங்கன்னா இதுலதாங்க மாட்டுறாங்க, இதுலதான் மாட்டுறாங்க. ஆண்டவருடைய நடத்துதல் இருக்குதா? நீங்க ஜெபம் பண்ணீங்களா? ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துக்காக அட்வான்ஸை கொடுத்துட்டு வரோம் பாருங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் டே. அப்போ அந்த அட்வான்ஸை கொடுக்குற அன்னைக்கு அவங்க அக்ரிமெண்ட் ரெடி ஆகவே இல்லை. அந்த அக்ரிமெண்ட்டை போடலை, நானும் சைன் போடவே இல்லை. பணத்தை கொடுத்துட்டு வரோம், அக்ரிமெண்ட் போடலை, அக்ரிமெண்ட்ல சைனும் போடலை. அப்போ ஒருத்தர் என்ன பார்த்து கேட்குறாரு, பாஸ்டர் நீங்க இப்படி கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டீங்களே, அக்ரிமெண்ட்ல சைன் கூட வாங்கல, நாளைக்கு அவங்க வாங்க மாட்டாங்க, வாங்கல அப்படின்னு மறுதளிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இல்ல பிரதர், இதுக்காக நான் நிறைய ஜெபம் பண்ணிட்டேன், நான் நிறைய கண்ணீர் வடிச்சிட்டேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் எனக்குள்ள குடிக்கொண்டிருந்துச்சு.
இல்லை நான் இந்த இடத்த தருவேன், நீ போ, நான் செய்வேன் அப்படின்ற ஒரு துள்ளியில் எனக்கு முழுக்க சமாதானம் நிறைஞ்சிருக்குது. இன்னொரு நம்பிக்கை இருக்குது, அவங்க கடவுளுக்கு ரொம்ப பயப்படுறவங்களா ஆனதுனால கடவுள் பணத்தை கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டாங்கன்னு நான் அந்த ஃபெய்த் இருக்கிறதுனால தான் நான் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ திருப்தியா ஜெபம் பண்ணி, நிறைய ஜெபம் பண்ணி, அந்த திருப்தி உங்களுக்குள்ள வந்து அதற்கு பிறகு துணையோட சில காரியத்தை முடிவுகளை எடுக்கிறது கூட உங்களுக்கு தப்பா போயிடாது. ஆனா ஒரு ஜெபம் கூட இல்லாம அப்படியே போய் 4 பேர் ஐடியா சொன்னாங்கன்றதுக்காக, 4 பேர் சொன்னாங்கன்றதுக்காக, ஆமா மண்டையெல்லாம் குழப்பி இப்படி கணக்கு போட்டு அப்படி கணக்கு போட்டு நீங்க எடுக்கிறது சில நேரத்தில் உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா தோல்வியாய் முடிந்துவிடும். ஒரு விசை ஜெபத்திலே வெற்றியை கண்ட நீங்க வாழ்நாளில் பார்க்குற எல்லா ஜெயத்தையும் எதில் தான் பார்க்கணும்னா ஜெபத்தில் மட்டும்தான் ஜெயம். நீங்க ஜெபம் பண்ணி நீங்க நல்ல கர்த்தருடைய இரக்கத்தை சம்பாதிச்சு நீங்க வாங்குறீங்க பாருங்க, அந்த ஜெயம், அந்த ஜெயத்திற்கு சமமான ஜெயம் வேற யாருமே உங்களுக்கு தர முடியாது. அது அவ்வளோ நல்லா இருக்கும். அது உங்களுக்கு தகுதியே இருக்காது, ஆனா அது அவ்வளோ பெரிய வெற்றியா இருக்கும். அதனால நம்முடைய ஐடியாஸை எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி எங்க போடணும்னா நம்முடைய வாழ்க்கையில ஓரமா ஒதுக்கி போடணும். நிறைய வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் இந்த விஷயத்துல தான் ரொம்ப தவறுறாங்க. அவங்களுக்குள்ள நிறைய தாட் இருக்குது, நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய பிளான் இருக்குது. இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர், கண்டிப்பா அது உங்களுக்கு சில நேரத்துல கண்டிப்பா கை கொடுக்காது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மள 4 பேர் இந்த உசுப்பேத்தி விடுறதுக்கு ஆட்கள் தன்னை போலே வருவாங்க. அதுக்குன்னே அதான் சிலர் சொல்லுவாங்க, நேர்ந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நேர்ந்து விட்டுருவாங்கன்னு சொல்ற உலக பாஷை. நான் சொல்றேன், அபிஷேகம் பண்ணி அனுப்பியிருப்பான் பிசாசு. அப்படியே துஷ்ட் பண்ணி விடுறது, பேசுறது, உங்களை அப்படியே அப்படி இருந்தா இப்படி ஆகும், உனக்கு அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி பிசாசு ஆதாம் ஏவாள்கிட்ட பேசுறான் பாருங்களேன். ஒரே நாள்ல நீங்க யார் மாதிரி மாறிடுவீங்க? கேட்கல, ஒரே மாதிரி யார் மாதிரி ஆயிருவீங்க? கடவுள் மாதிரி ஆயிருவீங்க. உடனே அவனுக்கு கடவுளா? அவ்வளவுதான். கடவுள் மாதிரி ஆயிட்டா பிரச்சனையே கிடையாது. நம்மளே ஏதேன் தோட்டம் 10 உண்டு பண்ணலாமே. இல்ல நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஏவாள் ஆதாம் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. கடவுள் மாதிரி நம்ம ஆயிட்டா கடவுள் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி நம்மள வச்சிருக்காரு. நம்ம கடவுள் மாதிரி ஆயிட்டா நம்ம 10 கடவுள், இந்த 10 ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி இருக்காங்கல்ல. அவ்வளவுதான். உடனே பெருமை வருது. அவ்வளவுதான் போறாங்க, அவங்க ஐடியாஸை யூஸ் பண்றாங்க. அது தோல்வியா முடிஞ்சிருச்சு. அதனால இல்ல, யாராவது ஒருத்தர் நீங்க எங்கேயாவது, அது ஆபீஸ்ல இருக்கலாம், வேலை செய்கிற இடங்கள்ல இருக்கலாம், குடும்பத்திலயா இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து உங்கள்கிட்ட பேசும்போது நீங்க நிதானம் இல்லாம நடந்துக்கவே கூடாது. நீங்க நிதானம் இல்லாம நடந்துக்கவே கூடாது. இன்னொருத்தருடைய ஐடியா, உங்களுக்குள்ள எழும்புகிற ஐடியாஸ் கண்டிப்பாக என்ன பண்ணாதுன்னா வெற்றியை தராது. எப்பொழுதும் ஒரு பயம் உங்களுக்கு இருக்கணும். அது என்ன பயம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீரே எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும், எனக்கு ஒரு ஞானமும் இல்லை, நீங்க தான் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீர்கள்? நான் உங்களை எவ்வளவு நம்புறேன்னா, ஆண்டவரே 100க்கு 100 உண்மையே நான் நம்புகிறேன். எனக்கு இந்த யோசேப்பினுடைய அந்த சம்பவத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வரி என்ன அப்படின்னா, ஆண்டவர் நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடேன் அப்படின்னு சொல்லுவார்ல. சொன்ன உடனே சரிப்பா அப்படின்னு ஆசீர்வதிச்சுட்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் அப்படின்றது. தொட்ட உடனே அது என்ன பண்ணிச்சாமா, அந்த கால் சுளுக்கிருச்சாமா. அவன் நொண்டி நொண்டி நடந்தான் அப்படின்றது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. என்ன அப்படின்னா, அது வரைக்கும் யாக்கோபு எப்படி நடந்தாரு? ஸ்ட்ரெயிட்டா. அப்படி ஸ்ட்ரெயிட்டா நடக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நான் என்னுடைய ஐடியா, என்னுடைய திறமை, என்னுடையது என்ன வரி உள்ளது கொடுக்குறீரா, இப்படி கொடுக்குறீரா, பாரும் யாருக்கு பேருதுன்னு பாரும். அப்படி தம்பியா, அண்ணனா, அப்பாவா, மாமனா, யாருனாலும் எப்படி நிற்பாரு? கேட்கல. நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்பிரிட் உள்ள ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. அப்படியே நீ எனக்கு தெரியும் எல்லாம், எனக்கு நல்ல ஐடியா பண்ணிக்குவேன் நான் அப்படின்னு. ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் டைமா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கின உடனே நொண்டி இது நான் அல்ல. அத நொண்டி நடந்தாலே நம்முடைய கை உடனே எதுக்கு போகும்? கேட்கல. எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிக்கணும். இல்லைன்னா ஒரு கோல் நம்ம கையில, இது வரைக்கும் அவன் கையில கொடுத்துருக்கிற கோலுக்கு அவனுக்கு அர்த்தமே தெரியல. அந்த கோல் எதுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, நீ நடக்கிறதுக்கு உனக்கு பலன் இருந்தாலும் நீ உன் காலை சார்ந்து வாழ முடியாது, கோலை சார்ந்து. கேட்கல. நீ காலை சார்ந்து வாழாத, நீ கோலை சார்ந்து வாழ்ந்துதான் கர்த்தர் ஏற்கனவே கோல் கையில கொடுத்திருந்தாரு. ஆனா அதை அவர் மதிக்கல, தன்னை சார்ந்து தான் வாழ்ந்தாரு. இப்போ ஃபர்ஸ்ட் டைமா எதை சார்ந்து வாழ்றாரு அப்படின்னா, இனி நான் அல்ல கர்த்தரே. அப்போ சில நேரங்கள்ல ஆண்டவரே அந்த பாடங்களை உங்களுக்கு கற்பித்து கொடுப்பார். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். நம்முடைய முயற்சியோ, நம்முடைய பலனோ, நம்முடைய திட்டமோ, நம்முடைய ஞானமோ அல்ல. கேட்கல. ஆமேன்னு சொல்லுங்க. சிலர் அப்படியே பயங்கரமான ஆட்களா இருப்பாங்க. எப்படி பாருங்க, அவன் என்ன ஐடியா பண்றது,
நம்ம கூட ஒரு ஐடியா பண்ணிட்டு ஒரு ஐடியா நான் இப்போ யோசிச்சேன் அப்படின்னு சொன்னா அவ்வளோ யோசிப்பேன், என்ன இது நடக்குமா நடக்காதா, எப்படி பண்ணலாம், இதில் தோல்வி வந்தால் என்ன ஆகும், ஜெயம் வந்தால் என்ன ஆகும். பாஸ்டமாவே சில நேரத்தில் திட்டுவாங்க, ஏங்க இப்படியா யோசிப்பீங்க நீங்க அப்படின்னு. ஆனால் அவ்வளோ யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் சிலருக்கெல்லாம் அந்த யோசனையே கிடையாது. என்னமோ இவங்க ஐடியா பண்ண உடனே அது சரி அப்படின்ற மாதிரி அடுத்த நிமிஷம் அது நடந்துடும். இல்லை 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 இல்லை, நம்முடைய ஐடியாஸ் வந்து எப்போவுமே வெற்றியாக இருக்காது. அதுதான் கர்த்தருடைய கரத்திலேயே கொடுக்கும்போது அவர் நம்ம வெற்றியாய் நடத்துகிற கர்த்தர். போதுமான அளவு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும்னு ஆண்டவர் கிருபை தரட்டும். ஒருவேளை தடுமாறி இருக்கலாம், உங்கள் ஐடியாஸ் தவறு அப்படின்னா அன்னைக்கு தெரியல, இன்னைக்கு தெரியலாம். பாஸ்டர் உண்மைதான், என்னுடைய ஐடியா தப்பு, அன்னைக்கு எனக்கு தெரியல, அன்னைக்கு எனக்கு ஞானம் அந்த மாதிரி நினைச்சேன், ஆனால் இன்னைக்கு தான் என் ஞானம் ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னுடைய ஐடியாஸ் தப்பா இருக்கு அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா நான் சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை சரியாக மாற்றுறதுக்கும் ஒருத்தர் இருக்கிறாரு. மீண்டும் கர்த்தருடைய கரத்தில் விழுந்து கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக. முயற்சி எடுங்க, நான் நம்புறேன் கர்த்தரை கிருபையாய் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இப்போ இந்த பாட்டை பாட போறோம். 100க்கு 100 நான் உங்களை நம்புறேன். அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க, மனிதர்களுக்கு முன்பாக தலை குனிந்து போகாமல் என்னை உயர்த்தி வைங்க. ஹல்லேலூயா. கரங்கள் எல்லாரும் தட்டியாமே. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர் முன்பாக தலை குனிந்து போகாம உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் ஏசப்பா. ஓ உம்மைத்தான். ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைதான் இயேசுவே. பாட 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 அந்த அற்புதம் நடக்கட்டும். என் ஞானம் ஒன்றும் இல்லை, என் திறமை ஒன்றும் இல்லை, என் அறிவு ஒன்றும் இல்லை, என் ஐடியாஸ் ஒன்றும் இல்லை. உம்மைதான். ஓ அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே. சொல்லிக்கொண்டே உம்மைத்தான் உம்மைத்தான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர், இரட்டிப்பான நன்மையை தருகிறவர். ஓ உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். எனக்கு இந்த ஒரு சரணத்தை கூட ஆராய்ந்து முடியாத அதிசயம் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயம் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க. திரும்ப திரும்ப இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே,
நாமத்தினால வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும், குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஜீசஸ். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. இப்போ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். செபிக்க வைங்கப்பா, செபிக்க வைங்கப்பா. ஆண்டவரே, எங்க பிள்ளை முழங்கால் முடக்கும் போது அந்த அற்புதம் நடப்பதாக. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தகப்பன் தாய் எந்த இடத்துல இருந்தாலும் உம்முடைய அற்புதம் வெளிப்படுவதாக. நன்றி அப்பா. ஓ, எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். ஆண்டவர் நம்ம எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டிருக்கிறார். நம்முடைய மூளையினால் முடியாதது நம்முடைய முழங்காலால் முடியும். அதனால தேவனிடத்திலிருந்து ஒரு விசை முழங்காலில் நின்று கர்த்தரை சார்ந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க மரணம் வரைக்கும் நம்மை அல்ல, அந்த கோலையே சார்ந்து. ஹல்லேலூயா. அந்த கோல் என்கிறது தேவனுடைய வல்லமை, அதுதான் தேவனுடைய இரக்கம். அவரே சார்ந்து நம்ம கடைசி வரைக்கும் இருப்போமே, ஆனால் நிச்சயமாய் நம்ம தோற்று போகவே மாட்டோம்.